இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? தூரத்துல இருந்து ஒரு ஆங்கிள் பார்த்தா உண்மையிலே பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு செருப்பு தான் வீசிட்டாங்களோ, செருப்பு தான் யாரோ தூக்கி அடிச்சிட்டாங்களோன்ற ஒரு ஐயப்பாடு, ஒரு சந்தேகம் வருமா இல்லையா? ஆனா இதுக்கு பின்னாடி வேற ஒரு வியூ இருக்கு. அந்த வீடியோ நான் அப்புறம் காட்டுறேன். இப்போ இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். தலைவர் வந்து லைட்டா கால் தடிக்கி அப்படி எதர்ச்சி எல்லாருக்கும் நடக்கும். உங்களுக்கு நடக்கும், நமக்கு நடக்கும். அங்கே இருக்கிற கூட்டம் அவ்வளோ இருக்கு. தரையை பார்த்து நடக்க முடியாது, மேடு பள்ளம்லாம் இருக்கலாம், சகஜம் தானே, மனுஷன் தானே எல்லாருமே. லைட்டாக கால் தடுக்குது. உடனே மர்ம நபர்கள், அந்த வீடியோ பாருங்களேன், பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும், அது செருப்பு இல்லை, தொப்பி. இவங்க தூக்கி போடுற பொருட்கள், அந்த சால்வை, கிஃப்ட்டு, புக்ஸு, அது தலைவன் மீது அவங்க தூக்கி போடுற மாலை, அப்படி எல்லாமே வந்து அந்த பவுன்சர்ஸ் வந்து அந்த கீழே வந்து வேனில் எடுத்து வச்சிருப்பாங்க. அது வந்து தொப்பி. அந்த தொப்பியை பார்த்து செருப்புன்னு ஒரு பிஞ்ச செருப்பில் அடி வாங்கின பையன் வந்து நேற்று சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி வச்சிருக்கிறான், பைத்தியக்காரன். அது நெகட்டிவ், அது பயங்கரமாக ஷேர் ஆகுது. தடிக்கு விழப்போன ஒரு மனுஷனை வந்து மர்ம நபர்கள் தாக்கினர்னு சொல்லிட்டு ஒரு சேட்டலைட் மீடியா, ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் வந்து பூச்ச நாச்சமே இல்லாம, ஒரு பொய்ன்னு தெரிந்தும் ஒரு ஃபேக்ட் செக் பண்ணாம எடுத்து போட்டிருக்காங்க. அவங்களுக்கு இதுதான் தேவை. ஏன்னா நீங்க நெகட்டிவ் சொன்னா மட்டும்தான் வியூஸ் வரும். நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஒரு விஷன் கிடைச்சிருக்கும். மீடியா என்ன நினைக்குது, என்ன காட்டுன்னு நினைக்குதோ அதை தான் நம்ம பார்க்கணும். ஆனா உண்மைன்றது வேற, அங்க நடந்தது வேற இருக்கும். அந்த உண்மை எப்பவுமே வெளியே வராது. இவ்வளவு பெரிய சோசியல் மீடியா எரால, டிஜிட்டல் எரால பச்சையா ஒரு பொய்யை வந்து அள்ளி வீசுறாங்க. அதை வந்து உண்மை நம்பி நிறைய பேர் ஷேரும் பண்றாங்க. இனிமேதான் இந்த தமிழக வெற்றி கழகத்தோட ஐடி விங்கோட வேலையை இனிமேதான் ஆரம்பிக்குது. அவதூறுகளை அள்ளி வீச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க என்ன வேலை வேணாலும் பண்ணுங்க, உண்மை வருதானே செய்யும். சொல்லுவாங்க உண்மை ஜெயிக்கும், ஆனால் லேட்டா ஜெயிக்கும்னு. கண்ணா, அதெல்லாம் அந்த காலம். உண்மை இன்ஸ்டன்டா ஜெயிக்கும். இது இந்த காலம். இன்ஸ்டன்டா ஜெயிக்கும். நேத்து சொன்ன அடுத்த 2வது நிமிஷம் 5வது நிமிஷத்திலே வந்து ஒரிஜினல் ஃபுட்டேஜ் எடுத்து போட்டு மூக்க உடைச்சு விட்டாங்க நம்ம பசங்க. நம்ம ஐடி விங் பசங்க என்ன பண்ணாங்க, மூக்க உடைச்சாங்க அந்த தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு. ஊர்ல கல்யாணம், மாறல சந்தனம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இவங்களுக்கு இதுதான் வேலை. அங்க வந்து காஷ்மீர்ல வந்து செத்து கிடக்கிறான், செத்த குடும்பம் கதறிக்கிட்டு இருக்கு. இவங்க வந்து மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் வந்து எலிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்கள் சிவந்தன, நரம்பு குடைத்தன, முறுக்கு விரிந்தன, என்னென்ன பேச்சு. இறங்கிட்டார், நடக்கிறார், பறக்கிறார், உடைக்க போறார், உடைய போது, அவ்வளவுதான், ஒரே பாம், ஒரு பட்டன் கிளிக் பண்ண பாகிஸ்தான் காலி. என்ன பேச்சு, என்ன பேச்சு. இவங்களுக்கு என்ன தமிழனை வைக்கணும், மக்களை உள்ள கூட்டிட்டு வரணும். உள்ள ஒரு இலவு கண்டென்ட் இருக்காது. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த 3ஆம் தர செய்திகளை போட போறாங்க, பேச போறாங்கன்னு தெரியல. உண்மையை மக்கள்கிட்ட தான் சொல்லுங்களேன். அங்க என்ன பிரச்சனை தான் சொல்லுங்களேன். சொல்ல மாட்டாங்க. இங்க 2 நாள் கோவையில் வந்து என்ன நடந்தது, மக்களோட கூட்டம் என்ன, எத்தனை பேரை வந்து இது பண்றாங்க. ஒரு பத்திரிகையாளர் வந்து நேற்று பேசுறாரு, அவருக்கு எதுக்கு ஒய் கேட்டகரின்னு. யோ லூசாயா நீ? நான் கேட்கறேன், லூசான்னு கேட்கறேன். கூட்டம் பார்த்தல்ல, வேன் மேல ஏறி நிக்கிறாங்க, வேன் மேல ஏறி நிக்கிறாங்க, மரத்துல இருந்து குதிக்கிறாங்க, எவ்வளவு பேர் போறாங்க. இப்ப இவருக்கு ஒய் கேட்டகரி கொடுக்காம வேற யாருக்கு ஒய் கேட்டகரி கொடுப்பீங்க? அப்ப உங்க முதலமைச்சருக்கு பாதுகாப்பு தேவைப்படுது. அப்ப என்ன சொல்ற, ரசிகர்கள்ட்ட இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காண்டி நீங்க பாதுகாப்பு கேட்கறீங்களான்னு வெக்கமா இல்லையான்னு கேட்கறேன் நான். ஏங்க 1000 தான் இருந்தாலும் அவர் வந்து ஒரு தமிழ்நாட்டின் ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகராக இருந்து இன்னைக்கு அரசியல் கட்சியாக மாறி ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக மாறி இருக்கும் ஒருத்தருக்கு அச்சுறுத்தல்கள் இருக்கு. ஒய் கேட்டீங்கன்னா சும்மா நீங்க கேட்டவங்கலாம் தூக்கி குடுத்துற மாட்டாங்க. அவங்க ஆய்வு பண்ணுவாங்க. ஆய்வு பண்ணி உண்மையாலே அவருக்கு இருக்கா, அச்சுறுத்தல் இருக்கான்றதெல்லாம் பார்த்துட்டு ஆய்வு பண்ணி அதுக்கப்புறம் தான் அது ப்ரொவைட் பண்ணுவாங்க. சும்மா எல்லாம் தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. அவருக்கு எவ்வளவு பாதுகாப்பு, சேஃப்டி மெஷர்மெண்ட் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவரை வந்து வீட்டுல இருந்து கொண்டு வந்துட்டு ஒரு ஈவெண்ட்டை முடிச்சுட்டு கொண்டு போறது எவ்வளவு கஷ்டன்றது அங்க இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஏசி ரூம்ல உட்காந்துட்டு அவருக்கு எதுக்கு ஒய் கேட்டகரின்னு எவனா ஒருத்தர் எதனா பண்ணிட்டான்னா நீங்க என்ன சொல்லுவீங்க, இவர் எதுக்கு நீங்க கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு நீங்க வேணாம், நமக்கு எதனா வாயில வேற எதனா ஒண்ணு வந்துடும். அவரோட பாதுகாப்பை நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு ஆதவர்ஜன் அவர்கள் அவ்வளவு தெளிவா சொல்லிட்டாரு. மக்களுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா, மக்களுக்கு எதனா ஒரு அசம்பாவிதம் ஆச்சுன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இதெல்லாம் வந்து ஒருத்தரை பிடிக்கலன்றதுக்காண்டி வந்து கண்ட மேனிக்கெல்லாம் பேசக்கூடாது, புரியுதுங்களா? அதுவும் நீங்க எல்லாம் பத்திரிகையாளரே கிடையாது. திமுகவின் கொத்தடிமை கூட்டம்,
திமுக சொல்றதை கேட்டு நீங்க பேசுற ஒரு கூட்டம். நீங்க அதுதான் எங்களோட தோழர் ரமேஷ் நேத்து விவாத மேடையில சிறப்பா சொன்னாரு. திமுக ஆதரவாளர் சொல்லிட்டு பேசுங்க, நான் பதில் சொல்ல தயார்ன்றான் நம்ம பையன். நீங்க திமுக ஆதரவாளர் போட்டுட்டு பேசுங்க, நான் தமிழக வெற்றி கழகம், நான் திமுக சொல்லி பேசுங்க. அது என்ன பத்திரிகையாளர் அரசியல் விமர்சனன்ற பேர்ல திமுக சொல்லிக்கிறதுவே உங்களுக்கு வெக்கமா இருக்கா? அது போட்டுக்கிறதுக்கு நீங்க பயப்படுறீங்களா? ஏன் நீங்க அரசியல் விமர்சகர் பத்திரிகையாளர் சொல்லி நல்ல பத்திரிகையாளர் பேரை கெடுக்குறீங்கன்னு நம்ம பையன் கேட்கறான். இப்படி அவருக்கு பாதுகாப்பு, மக்களுக்கு பாதுகாப்புக்காக தான் அந்த ஒய் கேட்டகரி போடுறோம். அதையும் மீறி மக்கள் வராங்க. நீங்க காப்பி அடிச்சு அசிங்கப்பட்டு நிக்கிறீங்க. அங்க நீங்க எங்களை பார்த்து கேள்வி கேட்குறீங்க. கைஸ், ஏகப்பட்ட கண்டென்ட் சிக்கி இருக்கு, நான் ஸ்டாப் பண்ணு இருக்கு. மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. தளபதி என்னென்னலாம் பண்றாரோ அதெல்லாம் நாங்களும் பண்ணுவோம். அப்பா ஒன்று பண்ணுவாரு, புள்ள ஒன்று பண்ணுவாரு. அந்த மாதிரி அந்த வோடாஃபோன் அச்சு டாக் மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போற மாதிரி மெத்தடெல்லாம் இப்போ சமீப நாட்களில் நம்ம முதலமைச்சரும் சரி, துணை முதலமைச்சரும் சரி, தளபதி நம்ம தலைவர் என்னெல்லாம் பண்றாங்களோ அதெல்லாம் நாங்களும் பண்ணுவோம். அந்த சச்சின் படத்துல ஒரு டைலாக் வரும், அவன் வாங்கின அதே மூச்சு அதனடா அதே தான் வாங்குவார். அந்த மாதிரி விக்கிரவாண்டியில் முதல் மாநாடு போட்டோங்க. விக்கிரவாண்டியில முதல் மாநாடு போட்டோம். உடனே இவங்க திப்புன்னு ஓடி போய், இது என்னங்க மாநாடு, நாங்க போடுற பார் மாநாடு, வீம்புக்கு போய் மாநாடை போட்டு மொக்க வாங்கினாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கொடி லான்ச் பண்ணும்போது இவங்க, எங்கள் கொடியின் மகத்துவம் தெரியுமா, எங்கள் கொடிக்கான விளக்கம் தெரியுமா, இவங்களே அந்த கொடியை காப்பி அடிச்சது, அதுக்கான விளக்கத்தை வேற பசங்க எடுத்து போட்டு விட்டாங்க. இது உங்க கொடியே கிடையாது, அது வேற ஒருத்தர் கொடியாச்சுன்னு சொல்லி அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் மொக்க வாங்கினாங்க. இப்படி தொடர்ந்து அப்பா போடுற ட்ரெஸ்ஸு, அதாவது தளபதி போடுற காஸ்டியூம் நம்ம முதலமைச்சர் போட்டுக்கிறது, அதே கண்ணாடி, அதே செல்ஃபி எடுக்கிறதுன்னு சொல்லி தளபதி மெத்தடையே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தாங்க. இப்போ திடீர்னு நம்ம இளவரசருக்கு என்ன ஆகிப்போச்சுன்னா, என்னடா இது பூத் கமிட்டி மாநாடு நடத்துறாங்க, கோயம்புத்தூர் எப்பேற்பட்ட இடம், எங்களோட கோட்டை, அது சிட்டிங் எத்தனை எம்பிக்களை ஜெயிச்சிருக்கோம், எம்எல்ஏக்களை ஜெயிச்சிருக்கோம், இவருனா அசால்ட்டா போயிட்டு அந்த நம்ம ஓட்டெல்லாம் கன்வே பண்ணுவாருன்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் நம்ம தளபதி ஏர்போர்ட்டு போய் இறங்குறாரு. ஏர்போர்ட்டில் இறங்கினோடனே தளபதிக்கான அந்த ரஷ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ கூட்டம் வந்தது, அந்த வரவேற்பு என்னன்றதெல்லாம் கடந்த 2 நாட்களாக நம்ம ராஜ்மோகன் அண்ணன் கூட சொன்னார். ஒரு பூத் கமிட்டி மாநாடே 2 நாள் பேசு பொருளா தலைப்புச் செய்தியாக இருக்கிறதே இதுதான் முதல் முறை தமிழ்நாடு பார்க்குது. எத்தனையோ கட்சி மாநாடுகள் நடத்துகிறாங்க, எத்தனையோ கட்சி இந்த பொதுக்குழு, செயற்குழு, பூத் கமிட்டி, இந்த கலந்த ஆலோசனை, அப்படி இப்படின்னு என்னென்னவோ பண்ணுறாங்க. ஆனால் நம்ம தளபதி ஒரு விஷயத்த பண்ணுறாருனாவோ அது தலைப்பு செய்தியாக மாறுது. அது நம்ம என்ன பண்ணுறது, தலைவனுக்கான அது ஒரு தனிச்சிறப்புன்னு வச்சுங்களேன். அப்படி நம்ம பூத் கமிட்டி மாநாடை தொடர்ந்து 2 நாளாக நடத்துகிறோம். 2வது நாள் நானும் அது எனக்கு அது வேணும் சொல்லிட்டு ஒரு காமெடி வரும்பார், அந்த மாதிரி இவங்க ஒரு செட்டப்பாக பண்ணாங்க பாருங்க. ஐயோ வெக்க கேடுங்க. அது சத்தியமாக சொல்கிறேன், நமக்கு என்ன வருமோ, நமக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் நம்ம பண்ணணும். இவங்க எப்படி தன்னை தானே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா, பயத்தினோட வெளிப்பாடு. அதை பார்த்து பொறுத்துக்க முடியல. பொறாமையில அண்ணன் உதயநிதியும் நான் ரோட் ஷோ காட்டுறேன் பார்க்குறியான்னு சொல்லி கவர்மெண்ட் பஸ்ஸை வாடகைக்கு எடுத்து மக்களை கூட்டமாக கூட்டிக்கிட்டு ஒன் சைடு மட்டும் நிற்க வச்சு க்ளோஸ் ஷாட் எடுத்து கூட்டமாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோவை எடுத்து இந்த திமுக ஐடி விங் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன குமார், என்ன இது, என்ன சொல்லுங்க, இது புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிற கதை இது. ஏடா ரோட் ஷோ காட்டுறவன்லாம் விஜய் ஆயிட முடியுமான்னு ஒரு வார்த்தை தாங்க கேட்டேன் நேற்று. ஐயோ, நேற்று இருக்கிற திமுக ஐடி விங் மொத்தம் கடிக்க ஆரம்பிச்சிச்சு. திமுக அந்த பஸ் அரசு பேருந்துகளை வாடகைக்கு எடுக்கலாம், அது கூட தெரியாதா, தற்கூரி, அப்படி இப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு திட்டிக்கிட்டே இருந்தாங்க. இங்க அரசு பேருந்துகளை வாடகைக்கு எடுக்கிறத பத்தி இங்க பேச்சே கிடையாது. நீங்க அரசு பேருந்தை வாடகைக்கு எடுங்க, வாடகை கொடுங்க, கொடுக்காம போங்க, நீங்க ஏமாத்துங்க, ஏமாத்தாதீங்க, அது உங்க பிரச்சனை. நாங்க என்ன வாதத்தை வைக்கிறோம், ஆர்கானிக்கா தன்னெழுச்சியாக பெண்கள், குழந்தைகள், குடும்பமா தளபதியை பார்க்கறதுக்கு அந்த கொற்ற வெயில்ல அப்படி நிக்கிறாங்க மக்கள். அது ஒரு தலைவனுக்கான அழகா? நீங்க பேருந்துல, பிரைவேட் பஸ்ல, கவர்மெண்ட் பஸ்ல ஆட்டு மந்தையை ஏத்துற மாதிரி ஏத்திக்கிட்டு ஆளுக்கு 200 ரூபா கொடுத்து கூட்டத்தை சேர்க்கறது மாசா? அதை தான் நான் ரொம்ப சிம்பிளா சொன்னேன். நீங்க அடம் பிடிச்சி கேட்ட உடனே கிடைக்கிறதுக்கு இது துணை முதல்வர் பதவி கிடையாதுங்க அண்ணா. இது மக்கள் எழுச்சி, மக்கள் அன்பை சம்பாதிக்கிற ஒரு விஷயம். அதெல்லாம் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு கிடைக்காது ராஜான்னு சொன்னேன். சூற ட்ரிகர் ஆயிட்டானுங்க. நமக்கு அதானே வேணும், நீ கதறணும், நீ கதறணும், நான் ரசிக்கணும், நான் ரசிக்கணும், நீ கதறணும். அதுக்காக தான் நம்ம போடுறது, எழுதுறது. இவங்க பண்ணா மட்டும் நல்லா இருக்குமா, நாம பேசுனா வலிக்குதான். நீங்க என்ன ஒன்னா பண்ணுங்க, உங்களால இனி ஜென்மத்துக்கு தளபதியோட நிழலை கூட டச் பண்ண முடியாது. அவர் மக்கள் சம்பாதிச்சிருக்கிற அந்த அன்பை உங்களால ஈடு இணையே செய்ய முடியாது. மொக்க வாங்கினீங்களா நேற்று ரோட் ஷோ காட்டுறேன்னு சொல்லி ஆள் செட்டப் பண்ணி குதிரை நிற்கிது, வண்டிங்க நிற்கிது,
அது ஒரு பிரைவேட் பஸ்ல போகும்போது எவ்வளவு கொடுத்தாங்கன்னு கேட்டா 200 ரூபான்னு ஒரு கிளவி கத்திக்கிட்டே போகுது. என்னங்க இதெல்லாம்? ஏங்க இது ஒரு டிஜிட்டல் யாராங்க, சோசியல் மீடியா யாரால வந்து நீங்க வந்து மாட்டிக்கிறீங்க. உங்களுக்கு காவாலித்தனம் பண்ணாலும் சரியா பண்ண தெரியல. அது ஒரு காலத்துல வந்து பண்ணாங்க, சோசியல் மீடியா இல்லாத காலத்துல வந்து. இப்பவே இந்த உருட்டுலீங்களே, இன்னும் அந்த காலத்துல இன்னும் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இன்னும் உருட்டு இருப்பீங்க. இனிமே அதெல்லாம் உங்களோட பருப்பு இங்க வந்து வேகாது. இதுக்கு மேல பொய் சொல்லி பச்சையா மாட்டிக்கிட்டீங்க. பூத் கமிட்டி மாநாட்டுக்கு நம்ம வந்து தொண்டர்களை வந்து அழைக்கிறோம். எங்களால் முடிந்த நீர்மோர் பந்தல், உணவு கொடுக்குறோம், ஸ்நாக்ஸ் கொடுக்குறோம், தண்ணி கொடுக்குறோம், எல்லாம் கொடுக்குறோம். பீர் எங்கன்னா கொடுத்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சூப்பர் மேட்ரு ஒன்று சிக்கிறது கள்ளக்குறிச்சியில். ஏதோ ஒரு திமுகவோட இந்த பூத் கமிட்டியா அது வேற ஏதோ ஒரு மாநாடு சம்திங், ஒரு இண்டோர் ஒரு திருமண மண்டபத்தில் ஒரு மீட்டிங் நிர்வாகிகளை கூப்பிட்டு இளைஞர்களுக்கு அந்த ஒரு பரீட்சை பற்றையா பாசறை பற்றையா அது என்ன பற்றையோ திற்றையோ தெரில, சாப்பாடு போடும்போது அசைவ உணவகத்தோடு சேர்ந்து பீர் பாட்டிலும் அந்த வரிசையில் வச்சுருக்காங்க. அது வந்து ஒரு பிரபல தனியார் தொலைக்காட்சி வந்து அதை எடுத்து போட்டிருக்கு. இன்னைக்கு சோசியல் மீடியா முழுக்க ட்ரெண்ட் ஆகுது. இதுவே வந்து வேற யாருன்னா பண்ணியிருந்தாங்கன்னா என்ன கூப்பாடு போட்டிருப்பாங்க இவங்க. ஏங்க இப்போ வந்து நீங்கள் 200 ரூபாய் கேஷாக கொடுக்கறது இல்லை, பீரா கொடுத்துட்றீங்க. அவன் வெயிலுக்கு நல்லா இதமாக குடிச்சிட்டு போங்கடா. ஒரு பக்கம் மது ஒழிக்கணும், மதுவை நாங்கள் ஒழிச்சிருவோம்னு சொல்லிட்டு மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்குறது, ஒரு பக்கம் இளைஞர்களுக்கு பீரை கொடுத்து கெடுக்கிறது. திராவிட மாடலா பீர் மாடலா? மக்கள் கேட்பாங்க இல்லையா? நான் கேட்கல, மக்கள் கேட்பாங்க இல்லையா? இதெல்லாம் வந்து அதை பற்றிலாம் உங்களுக்கு என்னங்க கவலை இருக்கு? உங்களுக்கு தான் வந்து தேர்தல் வாக்குறுதிகள் என்ற பெயரில் மக்களை ஏமாற்றி எப்படி ஓட்டு வாங்க வேண்டும் என்ற ஒரு தாரக மந்திரம், அந்த ஸ்ட்ராட்டஜி உங்ககிட்ட இருக்கும்போது நீங்க ஏங்க கவலைப்படுறீங்க? அசால்ட்டா நீங்க அடிக்கலாம். ஆனா இனிமே முடியாது. உங்களால் எப்படி முடியும்? அதான் 26 நம்ம தளபதி வராரு, பேச போறாரு. 2 நாள் ஹோட்டலு, ரோடு, மீட்டிங் நடக்கிற இடம், மூச்சு விட முடியல. அதுவும் ஒரு அக்கா பேசியிருக்கு, என்ன கிளிக்குது, எந்த ஒரு காரியா இருப்பான்னு தெரியல, அந்த அடி அடிக்கிறாளேன்னு சொல்லிட்டு அந்த அக்காவை வந்து பாராட்டி சோசியல் மீடியாவில் வியூஸ் பறக்குது. தன்னிச்சையாக வந்து பெண்கள் குழந்தைகள்னு சொல்லி தலைவனை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்து பொறுத்துக்க முடியாமல் இவங்க என்னென்ன கண்டென்ட்டை போடுறாங்க தெரியுமா? நேற்று வந்து இந்த 2வது நாள் நடந்த பூத் கமிட்டி மாநாடு, அண்ணன் ஆதவ அர்ஜுன் ஸ்பீச்சு, தளபதியோட ஸ்பீச்சு, இதெல்லாம் மடைமாற்றத்துக்காண்டி நேற்று விவாத மேடை நடக்குது. கரெக்டாக 8 மணி 7:30 மணி வாக்கில் வந்து அமைச்சரவை மாற்றம்னு ஒரு பிரேக்கிங் நியூஸ். எங்க தளபதி பற்றி யாரும் பேசிடக்கூடாதுல்ல, இவங்க உடனே வந்து உள்ள கொண்டு வரது. அப்படிதான் கொடி ஏற்றுற நாள் இன்னைக்கு வந்து அமைச்சரவை மாற்றம் சொல்லி ஒரு நியூஸை போட்டு டைவர்ட் பண்ணாங்க. நேற்று வந்து இதே மாதிரி ஒரு நியூஸை போட்டு இப்போ டைவர்ட் பண்றாங்க. இவங்களோட வேலையை வந்து டைவர்ட் பண்ற மேட்டரை தான் இவங்க வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாட்டிக்கிட்டீங்க தலைவா. உங்களுக்கு கிட்ட கூட்டணி பலம் இருக்கு, பணம் இருக்கு, அதிகாரம் இருக்கு. இவ்வளோ இருந்தும் நீங்க ஏன் தளபதியை பார்த்து இவ்வளோ பயப்படுறீங்க? ஏன்னா உங்ககிட்ட எல்லாமே இருக்கு. ஒண்ணு இல்லை. என்ன இல்லை தெரியுமா? மக்களோட நம்பிக்கையை நீங்க சம்பாதிக்கல, மக்களோட அன்பை நீங்க சம்பாதிக்கல. அந்த மக்களோட அன்பும் நம்பிக்கையும் எங்க தலைவர்கிட்ட ரொம்ப அதிகமாகவே இருக்கு. அதை தானே உங்களால் அதை பொறுத்துக்க முடியல. நிறைய கண்டென்ட் நேற்று வந்து அமைச்சரவை, நேற்று வந்து பொன்முடி அவர்கள் இருக்கட்டும், செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கட்டும், அவங்களோட பதவியை ராஜினாமா பண்றாங்க. தொடர்ந்து வந்து பல பேரோட கேஸை வந்து இப்போ வந்து அந்த பெயில் கொடுத்தவங்களுக்குலாம் வந்து பெயில் கேன்சல் ஆகுது. என்ன நேரம்னே தெரியல. பின்னாடி திரும்ப அடி விழுந்துகிட்டே இருக்கு. நிறைய கண்டென்ட் இருக்குங்க, ஏகப்பட்ட கண்டென்ட். ஜாலியாக இருக்குது. சொல்லப்போனால் இவங்களே மாட்டிக்கிறாங்க. இவங்களா எதனா ஒன்று பேசி இவங்களே மாட்டிக்கிறாங்க. நமக்கான வேலையை வந்து ரொம்ப சுலபமாக்குறாங்க. இவங்க செய்கிற தவறுகளை எடுத்துகிட்டு போய் நம்ம மக்கள்கிட்ட காட்டினாலே அசால்ட்டாக ஓட்டு வாங்கிட்டு போயிடலாம் போல இருக்குது. அந்த மாதிரி ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக நேற்று இருந்தது. நேற்று ஆதவ அர்ஜுனா அவர்களும் வந்து ரொம்ப டேட்டாவோட அண்ணன் வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. இந்த பூத் ஏஜென்ட்டுக்கான முக்கியத்துவங்கள் என்ன, ஒரு பூத்தில் வந்து எத்தனை ஓட்டு வாங்கினா நமக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கும், ரொம்ப ப்ராக்டிக்கலா அந்த டேட்டாவோட புள்ளி விவரத்தோட அந்த புத்தகம் பென்ட்ரைவ்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்து, இந்த பூத் ஏஜென்ட்ல வந்து ஒவ்வொரு பூத்துலையும் 350 400 ஓட்டு நமக்கு வந்ததுன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த 50,000 60,000 பூத்துக்கள்ல வந்து இத்தனை ஓட்டுகள் வந்ததுன்னா நம்ம இத்தனை கோடி ஓட்டுகள் நமக்கு வரும்ன்ற மாதிரிலாம் ரொம்ப புள்ளி விவரத்தோட அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். நான் அதுக்கான ஒரு டீட்டெயில்டான ஒரு வீடியோ போட போகிறேன். அதுக்கான ஒர்க் நான் பார்த்துட்டு இருக்கேன். அதை வாங்கி எடுத்து என்னென்ன கணக்கு எப்படின்றதுக்கான அந்த வெற்றி வாய்ப்பு நமக்கு எப்படி இருக்கு, நமக்கு வந்து இது வரைக்கும் அஃபிஷியலாக நம்ம கட்சியில் வந்து எத்தனை லட்சம் பேர் சேர்ந்துருக்காங்க, அந்த உறுப்பினர்களோட எண்ணிக்கை என்ன, அதற்கு பிறகு நம்ம வந்து வெற்றி வாய்ப்புக்காக இன்னும் எத்தனை பர்சன்டேஜ் நமக்கு வரணும், எத்தனை ஓட்டுகள் வரணும், இந்த மாதிரியான சில முக்கிய தரவுகளோட நான் ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணிட்டு அதுக்கான ரிசர்ச் ஒர்க்கு போயிட்டு இருக்கு. கூடிய விரைவில் நான் அந்த ஒரு வீடியோவும் இறக்குறேன். நீங்கள் தொடர்ந்து இந்த திமுக செய்யக்கூடிய அவலங்களை வந்து நீங்கள் தொடர்ந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம ஒன்றும் பண்ண வேணாம். நம்ம தளபதி ஒன்று பண்ணுவார், அதை இவங்க காப்பி அடிப்பாங்க, மாட்டிப்பாங்க, அசிங்கம் போடுவாங்க. அது தொடர்ந்து நடக்கத்தான் போகுது இனி வரும் நாட்களில்.
நம்ம தொடர்ந்து மக்களோட அரசியலை பற்றி பேசிக்கிட்டே இருப்போம். மக்களை நோக்கி நம்ம அரசியலை நகர்த்தி கொண்டு போய்கிட்டே இருப்போம். இந்த வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர் வந்து வீடியோ வந்து பார்க்குறீங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா சொல்கிறாங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். மீண்டும் ஒரு வீடியோவோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.